நீங்கள் என்னைக்காச்சும் உங்கள் ஃபோனை பவர் பேங்க்கில் ப்ளக் பண்ண உடனே எப்படி பவர் பேங்க்லேருந்து கரண்ட் சல்லுன்னு உங்கள் ஃபோனுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? லைக் சல்லுன்னு எப்படி சார்ஜ் இங்கேருந்து இங்கே வருது அப்படின்னு. அதுக்கு ஆன்சர் தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் 1.23ல் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சம்மில் 2 ஸ்பியர் இருக்குது ஏபி அப்படின்னு. இந்த 2 ஸ்பியருமே ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலான ஆனது, அதாவது ரெண்டுமே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். இப்போ இது ரேடியஸ் கொடுத்துருக்காங்க R1 ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அண்ட் R2 ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர்னு இதோட ரேடியஸை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ரெண்டுத்தையுமே செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஓகேவா? செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் மச் லார்ஜர் தென் 8 சென்டிமீட்டர். லைக் செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 8 சென்டிமீட்டர் விட அதிகம் கொடுத்துட்டு இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க பை அ தின் கண்டக்டிங் வயர். ஓகே, இதுதான் செட்டப். செட்டப்பை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் சார்ஜ் ஆஃப் Q இஸ் ஈக்குவல் டு +100 நானோ கூலும் இஸ் பிளேஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் த ஸ்பியர்ஸ். ஸோ இந்த 2 ஸ்பியரில் ஏதோ ஒரு ஸ்பியர் மேலே 100 நானோ கூலுங்கிற சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறாங்க இந்த சென்ஸ் அவங்க அதை சார்ஜ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃப்ரிக்ஷன் த்ரூ வந்துட்டு சார்ஜை கொண்டு வர வச்சிருக்கலாம். ஏதோ ஒன்று சார்ஜை இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பியர் மேலே கொண்டு வர வச்சுருக்காங்க. ஓகேவா? லெட்ஸ் டேக் தட் ஸ்பியர் இஸ் ஏ. இப்போ இந்த ஏ மேலே கொண்டு வர வச்சுருக்காங்க. இந்த சார்ஜ் இங்கே வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சார்ஜ் ரெண்டுத்துலேயுமே ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகேவா? 2 ஸ்பியர்லேயுமே ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு ரெண்டுமே வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவிலிபிரியமை அட்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவிலிபிரியம் டேர்மை ஃபஸ்ட்டு ஒழுங்காக புரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல வச்சுருந்தாலுமே we say that object has a potential energy. ஓகேவா? பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னன்னு கிளியராக தெரிஞ்சுக்க லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இப்போது இங்கே ஒரு ஐஸ் ஸ்கையர் ஒருத்தர் இருக்காரு, லைக் ஸ்கையிங் பண்ணுவாங்களே அவங்க. இப்போ இங்கே எல்லோ கலரில் ஒருத்தர் இருக்காரு, இவர் இங்கே மேலே நிற்கிறாரு, இவருக்குள்ளேயுமே ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா இப்போ இவங்க நிற்கிறாரு, சறுக்க ஆரம்பித்த உடனே சல்லுன்னு கீழே வந்து விழுவார். இப்போ இந்த விழுறதுக்கு அவருக்கு ஒரு எனர்ஜி தேவைப்பட்டிருக்கணும்ல, அந்த எனர்ஜி தான் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த எனர்ஜி இல்லைனா இப்படி இவளுக்கு விழுறதுக்கு எனர்ஜி கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த எனர்ஜி எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, கிராவிட்டிங்கிறதுனால இது தரை அப்படின்னா தரையை விட இவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்களோ அந்த ஹைட்டை வச்சு தே மெஷர் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இப்போ இவங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்குது. இந்த ப்ளூ ஸ்கையர் வந்துட்டு நிறைய தூரத்தில் இருக்காங்க, இன்னும் ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னா இவங்ககிட்ட அதிகமான பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது, ஏன்னா இவங்க ஹைட்லேருந்து விழுறாங்கல்ல. ஓகேவா? திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு எனர்ஜி. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு வரலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா, இது வந்துட்டு ஹைட்டை பேஸ் பண்ணியிருக்கிறது கிராவிட்டி, அதே மாதிரி சார்ஜை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக். இப்போது லெட்ஸ் சே வி ஹேவ் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஹியர். ஓகேவா? இந்த சார்ஜ் சும்மா இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ நம்ம இந்த சார்ஜை ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட கொண்டு போனோம்னா இது என்ன ஆகும், இப்படி கிட்ட போய் ஒட்டிக்கும். இதுவே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிட்ட கொண்டு போனால் என்ன ஆகும், இப்படி தூரமாக விலக்கி போகும், ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ரிப்பெல் ஆகும் அப்படின்னு. இப்போ இந்த கிட்ட போகிறதுக்கும் தூரம் போகிறதுக்கும் இதுக்கு ஒரு எனர்ஜி வந்திருக்கணும்ல, அந்த எனர்ஜி இதுக்குள்ளே ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? இப்போ யூ காட் அன் ஐடியா. எப்பவுமே கரண்ட் என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்துக்கு ஹையர் பொட்டென்ஷியல் இருக்குது எனர்ஜி இருக்குன்னா அங்கேருந்து இன்னும் எந்த விஷயத்துக்கு லோவர் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கோ அங்கே ஃப்ளோ ஆகும். ஓகே, கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆப்ஜெக்ட் டு லோவர் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆப்ஜெக்ட். ஸோ அதுதான் இப்போ நம்ம இங்கே பவர் பேங்க் உடையது. நம்ம பவர் பேங்க்கில் சார்ஜ் பண்ண உடனே ஃபோனுக்கு வந்துட்டு இட் ஹாஸ் லோவர் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் பவர் பேங்க் ஹாஸ் ஹையர் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இது வந்து சல்லுன்னு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ சார்ஜ் ஃப்ளோ ஆகிறது நிற்கும்னா, போத் ஆஃப் தெம் ஹவ் அட்டைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவிலிபிரியம். அப்படின்னா என்னென்னா, ரெண்டுத்துக்குமே சேம் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். அந்த டைமில் தேர் வில் பி நோ கரண்ட் ஃப்ளோ. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்பியர் ஆகிருக்கீங்க. இந்த 2 ஸ்பியருக்குமே வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா பொட்டென்ஷியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ இட் அட்டைன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவிலிபிரியம். டன்னா? கொஷின் புரிஞ்சுதா? இப்போ நம்ம வந்துட்டு ஏ அண்ட் பிக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன, calculate the charge and surface charge density on each sphere. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ப்ளஸ் கியூவை ஒரு இது மேலே வச்சாங்க, அதாவது 100 நானோ கூலும்பை ஒரு ஸ்பியர் மேலே வச்சாங்க. அந்த சார்ஜ் என்ன ஆச்சு, டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. அப்போது கொஞ்சம் பகுதி இங்கே இருக்குது, இன்னும் கொஞ்சம் பகுதி இங்கே இருக்குது. அந்த 100 ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அந்த இங்கே இருக்கிற பகுதியை லெட்ஸ் கால் Q1 அண்ட் தென் இதில் இருக்கிறத லெட்ஸ் கால் Q2. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் Q1 அண்ட் Q2 பண்ணிவிட்டு இந்த 2 ஸ்பியருடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த Q1 Q2 ஃபைன் பண்ணுறதுக்கு வி ஹேவ் நோ ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொட்டென்ஷியல் ஃபார்முலா இருக்குல்ல, 1/4πε0 Q/R, இந்த ஃபார்முலாவை எடுக்க போகிறோம். ஏன் எடுக்க போகிறோம், வி நோ தட் both the spheres are in electrostatic equilibrium. அப்போது ரெண்டுத்துக்குமே சேம் பொட்டென்ஷியல் V1 ஈக்குவல் டு V2. அதாவது இந்த V1ங்கிறது இந்த ஸ்பியருக்குடையது, இது பொட்டென்ஷியல் எனர்ஜி. V2ங்கிறது இந்த குட்டி ஸ்பியருடையது. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. V1 ஈக்குவல் டு V2 அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ வாட் வி டூ v1 என்னது 1/4 pi epsilon naught q1 by r1 இது வந்துட்டு q2 by r2 போட்டாச்சு ஏன்னா r1 வந்துட்டு ஸ்பியர் 1ஓட ரேடியஸ் q1 அதில் இருக்கிற சார்ஜ் ஸ்பியர் 1ல இருக்கிற சார்ஜ் தென் அதே மாதிரி q2 டிவைட் பை r2 போட்டாச்சு என்ன ஆகும் இதுவும் கேன்சல் ஆகிடும் ஓகேவா this will cancel out and then this will cancel out ஆன உடனே நம்ம என்ன வரும் we have q1 divided by r1 equal to q2 by r2 மட்டும் இருக்கும் இப்போ நமக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு q1ல ஃபோக்கஸ் பண்ணலாம் லைக் we need the charge we have already have the radius ஸோ இந்த r1ஐ இந்த சைடு கொண்டு போகிறோம் உடனே என்ன ஆகுது q1 is equal to r1 by இதை எப்படி எழுதுறோம் ப்ராக்கெட்குள்ளே எழுதுறோம் r1 divided by r2 into q2 எழுதியாச்சு ஓகே இது வந்து புக்கில் இருக்கிறது ஸோ இப்போது we got this q1 equal to r1 by r2 into q2 நம்ம இதை வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா இதை வச்சு நம்மளால q1 கண்டுபிடிக்க முடியுமா முடியாது பிகாஸ் r1 r2 தெரியும் ஆனால் என்ன நமக்கு q2 தெரியாது ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை இன்னும் கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் we know that q1 plus q2 equal to q அதாவது இங்கே டோட்டலாக க்யூங்கிற ஒரு சார்ஜ் போட்டிருக்காங்க ப்ளஸ் க்யூ அப்படின்னு அந்த ப்ளஸ் க்யூ தான் ரெண்டுத்துலேயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்போ இந்த ரெண்டுத்தையுமே கூட்டுனா என்ன வரணும் அந்த ப்ளஸ் க்யூ தானே வரணும் கரெக்டாக இந்த q1 q2 எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு இந்த ப்ளஸ் க்யூவில் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் we get again the 100 நானோ கூலும் which is ப்ளஸ் q ஸோ இப்போது q1 is equal to இந்த q இந்த சைட் கொண்டு போயிட்டோம் q2 இந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா மைனஸில் போயிடும் ஸோ q1 is equal to ப்ளஸ் q minus q2 ஓகேவா ஸோ இப்போது நமக்கு q1க்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது இந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு இந்த q1ல we are going to substitute ஓகே ஸோ இப்போ இந்த q minus q2வை we are going to substitute in the place of q1 பண்ணால் we have r1 by r2 q2 இந்த அப்படியே வச்சுக்கிட்டோம் இதை எடுத்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா சப்ஸ்டியூட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we got this equation இப்போ இதை ஃபர்தராக மூவ் பண்ண ரெண்டு சைடுமே we are going to add plus q2 ஓகே ப்ளஸ் q2 ஆட் பண்ணால் இந்த சைடு q1 q2 அப்படியே கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ் அப்படியே கேன்சல் ஆகிடும் ஓகே கேன்சல் ஆன உடனே திஸ் சைடு we have plus q2 இப்போ இங்கே வெறும் q இருக்குது இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த q2வை காமனாக எடுத்தோடனே r1 by r2 போட்டுட்டு ப்ளஸ் இங்கே q2 இருந்துச்சுல அதை ப்ளஸ் 1 நீங்கள் எழுதுறோம் ஓகே இங்கே வந்துட்டு q2வை காமனாக எடுத்தால் என்ன ஆகும் இதில் r1 r2 இங்கே எடுத்துட்டோம் இங்கே ப்ளஸ் 1 ஸோ எடுத்தோடனே we get this இங்கே we do cross multiply ஸோ r1 plus r2 divide by r2 பண்ணிவிட்டு we have this இப்போ நம்மளுக்கு இங்கே q2 வேணும் நமக்கு ஏதோ ஒன்று q1ஓ q2ஓ கண்டுபிடிக்கணும் ஆக மொத்தத்தில் இந்த ஸ்மால் q கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம இந்த q2 இந்த சைடு வச்சுட்டு இந்த என்டையர் திங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு கொண்டு போகிறோம் ஓகேவா நம்ம இதை இந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும் டினாமினேட்டரில் இருக்கிற r2 இங்கே மேலே போயிடும் இந்த r1 + r2 இங்கே கீழே வந்துடும் ஓகேவா இது அப்படியே உல்ட்டாவாக இங்கே மாறிடும் ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் நமக்கு இந்த ப்ளஸ் q தெரியும் நமக்கு r1 r2 தெரியும் ஸோ இந்த டைமை நம்ம we can find out q2 இந்த சைடு நமக்கு தெரிஞ்ச வேல்யூ வரதுக்கு தான் நம்ம இங்கே பண்ண எல்லா ஸ்டெப்ஸுமே புரிஞ்சுதா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் we know q2 we're going to substitute all the values we have like plus q என்னது நான் சொன்ன 100 நானோ கூலும்பை ப்ளேஸ் பண்ணாங்க நானோ கூலும்னா என்னென்னா 10 power -9 ஸோ இந்த 100 இங்கே எடுத்து போட்டாச்சு அண்ட் தென் we have r2 divided by r1 plus r2 என்ன 2 cm r1 என்ன 8 cm ஸோ we have that இப்போ நம்ம வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களே we are going to convert it into meter because SI unit of length என்னது மீட்டர் நம்ம இந்த மாதிரி ஏற்றணும் யூனிட்டை போடக்கூடாது நம்ம வந்துட்டு என்ன யூனிட் இருக்கோ SI யூனிட்டில் அதுக்கு மாற்றி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் சம்மில் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் we have like 8 into மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும்னா we have to do divided by 1000 அதான் divided by 100 அதுதான் இங்கே 10 power -2 போட்டிருக்கேன் because 1 meter equal to 100 centimeter ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் இந்த r2 வந்து 2 into 10 power -2 கீழே r1 plus r2 என்ன r1 வந்து 8 r2 வந்து 2 ஸோ 8 plus 2 10 ஆகிடும் மேலே வந்து 2 ஆகிடும் இங்கே ப்ளஸில் தான் இருக்கும் ஸோ நம்ம பவர் வந்துட்டு ஆட்லாம் பண்ணக்கூடாது மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் தான் we do addition of power ஸோ இங்கே வந்துட்டு இங்கே 10 power -2 இங்கே 10 power -2 கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆன உடனே we get 2/10 ஓகேவா ஸோ here we have 2/10 இது நம்ம என்ன பண்ண ஆகிடும் 10 10s are 100 மாறிடும் இப்போ 2 into 10 20 வந்துடும் இப்போ 20 into இங்கே 10 power -9 எடுத்து போட்டோன்னே 20 into 10 power -9 கூலும் ஓகேவா ஸோ இப்போது q2 equal to 20 நானோ கூலும் அப்படின்னு கிடச்சிருச்சு we know that total q என்னது 100 அப்போது இந்த ஃபார்முலாவில் போட்டால் 100 minus 20 equal to 80 நானோ கூலும் ஓகேவா ஸோ இப்போ என்னன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுல 100 நானோ கூலும் சார்ஜ் இது மேலே வச்சோமா இப்போ இங்கே வந்துட்டு 80 இருக்குது இங்கே வந்துட்டு 20 இருக்குது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இங்கே 80 இங்கே 20ல் நின்றுடுச்சு டன்னா முடிஞ்சிருச்சா ஸோ we got q1 is equal to 80 நானோ கூலும் q2 equal 20 நானோ கூலும் ஓகே இப்போ அடுத்து என்ன கேட்டாங்க சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கேட்டிருந்தாங்க ஸோ அது என்னது surface charge density sigma 1 is equal to we know the formula q1 divided by 4 pi r1 square q2 divided by
4 pi r2 ஸ்கொயர் அப்படி நம்ம அகைன் we are going to substitute. ஓகே, நான் இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கேன், இங்கே பார்த்துக்கோங்க ஆல் த கேல்குலேஷன்ஸு. ஸோ q1 டிவைட் பை 4 pi r1 ஸ்கொயர். q1 என்ன சொன்னேன்னா 80 into 10 power minus 9, இங்கே 80 நானோ கூலம்னால 10 power minus 9, இங்கே 4 pi r1 ஸ்கொயர். r1 என்னது 8 into 10 power minus 2. 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 10 power minus 2 ஸ்கொயர் பண்ணால் 10 power minus 4, அதாவது 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4 ஆகிடும். அண்ட் தென் ஹியர் வி ஹவ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே வந்து நான் கேல்குலேஷன் போட்டிருக்கேன். இப்போ 4 pi 4 into 3.14, பை வேல்யூ என்னது 12.56, 12.56 into 64 என்னது 803.84. ஸோ இப்போ சிக்மா 1 கீழே என்ன இருக்குது, இப்போ இங்கே வந்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை 64ஆல் மல்டிப்ளை பண்ணால் we get 803.84. அது இங்கே கீழே எழுதியாச்சு. 10 power minus 4யும் எழுதியாச்சு. அண்ட் தென் we have 80 into 10 power minus 9 இங்கே இதையுமே நம்ம வந்து நீங்கள் எழுதியாச்சு. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுறதை இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். எப்படி 80 டிவைடட் பை இது நீங்கள் 804னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். 80 டிவைட் பை 804 பண்ணால் we get this value 0.995 டிவைட் பண்ண உடனே and then here we have the 0.99. இங்கே பாருங்கள் இந்த வேல்யூ இங்கே அப்படி 0.99 multiplied by 10 power minus 1 இங்கே இப்படி போட்டிருக்கும். பிகாஸ் we need 0.0க்கு அப்புறமா we need point 10 power minus 1 multiplied by இங்கே 10 power minus 9 கீழே வந்த வேல்யூ. we have only 10 power minus 1 டிவைட் பண்ண உடனே. ஓகே, ஸோ you see this calculation நம்ம இங்கே போட்டாச்சு. இது பண்ணால் we get 10 power minus 6னு ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா, இப்போ அகைன் நம்ம வந்துட்டு இதில் பார்ப்போம். இதுலேயுமே சேம் தான். நான் வந்துட்டு கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியிருக்கேன். 4 into 3.14னு எழுதியிருக்கேன். அதை மல்டிப்ளை பண்ணால் 12.56. அதை திருப்பி 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் சப்ஸ்டிடியூஷன் வேல்யூ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் யூ கேன் கோ த்ரூ திஸ். அண்ட் தென் இது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக கேல்குலேஷன் போட்டிருக்கீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் கேல்குலேஷன். அண்ட் தென் வி கெட் த ஆன்சர் சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு 3.9 × 10 power minus 6. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்று. நோட் தட் த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் கிரேட்டர் ஆன் த ஸ்மாலர் ஸ்பியர் கம்பேர்ட் டு த லார்ஜர் ஸ்பியர். ஓகேவா, ஃபஸ்ட்டு இருந்த ஸ்பியர் பெருசாக இருந்துச்சு, அங்கே என்ன சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஏன்னா அண்ட் தென் செகண்ட் ஸ்பியர் என்ன இருந்துச்சு குட்டியாக இருந்துச்சு, அங்கே சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ விச் கன்ஃபார்ம்ஸ் த ரிசல்ட். நமக்கு இந்த வேல்யூ இருக்குது நம்ம புக்கில், விச் இஸ் surface charge density is inversely proportional to the radius. ஸ்பியருக்கு ரேடியஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக இருக்கும். ஓகே, இதுவே சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும், ரேடியஸ் அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக இருக்கும். இதுதான் அந்த இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனை நம்ம இங்கே காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த பார்ட் பி வி ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் ஈச் ஸ்பியர் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு v1 is equal to 1/4 pi epsilon naught into q1 by r1 is the formula. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், both the spheres are in electrostatic equilibrium. அப்போ both the spheres have equal potential. ஓகேவா, அப்போ நம்ம ஒரு ஸ்பியருக்கு கண்டுபிடிச்சாலே போதும், that is the potential for the another sphere. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு v1க்கு மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு மட்டும். அதே வந்துட்டு we can tell that it is the same for sphere 2 அப்படின்னு. ஸோ 1/4 pi epsilon naught value is this. and then q1 இடத்துல we put 80 நானோ கூலும், நானோனா 10 power minus 9. r1 இடத்துல we put 8 into 10 power minus 2 because இந்த சென்டிமீட்டர் மீட்டர் கன்வர்ஷனுக்கு இந்த -2 வருது. அண்ட் தென் நம்ம இதை அப்படியே வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா we do get this. ஓகேவா, 8 10s are 80, இந்த 10 இங்கே வந்துருச்சு. -9 -2 என்னாச்சு, சாரி இங்கே -9 -2 -7 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா we get 9 into 10 power 2 which is இங்கே 2 0 இங்கே ஒரு 0, 9000 V. then V1 is equal to 9 kilowatt. ஓகே, இந்த V1 ஆன்சரும் we got. so yeah, that's it, we got the sum. and yeah, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் and I'll be keep updating. thank you.